ஹாய், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நியூ இயர் அப்போது வருஷம் எல்லாருக்குமே வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்னு நான் நினைப்போம். எல்லாரோட வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் பெருசாக இருக்காது. அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க ரெகுலராக ஆஃபீஸ் போயிட்டுருப்போம். பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. வேறு ஒருத்தருக்கு 2 பேருக்கு ஒரு வேலைகள் மாற்றி கிடைக்கலாம், இல்லை அவங்க பிஸ்னஸில் பெரிய லாபம் வரலாம், அந்த மாதிரி நடக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு 3 கேட்டகரியில் உள்ள பீப்புளுக்கு மட்டும் அவங்க லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் இந்த வருஷம். யார் அப்படின்னா, 10வது முடிச்சுட்டு +1 +2 போகிறவங்களோ, இல்லை 12வது முடிச்சுட்டு அவங்க காலேஜுக்கு போகிறவங்க, அப்படி இல்லைனா அவங்க கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க. இந்த 3 பேருமே பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். இதில் வந்து நான் முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து வேலைக்கு போகிறவங்க, அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அவங்க வேலைக்கு முதல்ல அவங்க ஏப்ரல் மாதம் அவங்க லாஸ்ட் செமஸ்டர் எழுதுவாங்க. நான் சொல்கிறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போ அவங்க முடிச்சிட்ட பிறகு போகும்போது நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. நீ இந்த வேலைக்கு போ, அந்த வேலைக்கு போ. சில பேர் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம், சில பேர் ஓன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன விஷயங்கள் நான் சொல்ல நினைக்கிறேன். பல பேர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, தப்பு கிடையாது. பட் ஆனால் முடிவு உங்களோட தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்ககிட்ட என்ன கேட்போம் அப்படின்னா, இந்த கம்பெனியில் ரெஃபர் பண்ணுங்கள், அந்த கம்பெனியில் ரெஃபர் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் நம்ம சொல்லுவோம். மற்றவரை நம்பி நம்ம இருக்கிறத விட நம்ம நம்புறது தான் முதல் விஷயம். ஸோ அதனால் நல்ல வேலைக்கு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கான் அப்படின்னா, யாருமே நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதல்ல நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள், சம்பளத்தை எதிர்பார்த்து வேலை பார்க்காதீங்க. ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்த ஒன்று 25,000 30,000 சம்பாதிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் நிறைய எக்ஸ்ட்ரா கோர்சஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 30,000க்கு மேலே சம்பாதிக்கலாம். பட் எங்கிட்ட டிகிரி மட்டும் தான் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் 15,000 சம்பளம் தான் எதிர்பார்க்க முடியும். அந்த 15,000 சம்பளத்தில் எவ்வளோ நம்ம கற்றுக்க முடியுமோ நிறைய கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்தில் நீங்கள் வந்து வேறு கம்பெனிக்கு நீங்கள் ஜம்ப் ஆகி நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கோர்ஸ் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் சொல்லக்கூடியது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த ஸ்கூல் மெயினாக அந்த +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த கோர்ஸ் எடுக்கலாம், என்ன டிகிரி எடுத்து படிக்கலாம் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். என்ன அப்படின்னா, முதல்ல வந்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கவங்க கேட்போம், இல்லை நம்ம சொந்தக்காரங்களை ஒருத்தர் படிச்சிருப்பாங்க அவங்ககிட்ட கேட்போம். இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கெலாம் போவோம். நிறைய பேர்லாம் வந்து கரியர் கைடன்ஸ்ன்ற செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுப்போம். அதெல்லாம் நல்லது தான், நல்ல விஷயந்தான். நமக்கு நிறைய ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஆனால் நான் என்னுடைய சஜஷன் என்ன சொல்கிறேன்னா, நீ என்னவா ஆகணுன்றதை நீ தான் முடிவு பண்ணணும். அதுக்குண்டான என்ன படிக்கணுன்றதை மட்டும் தான் நீ கேட்கணுமே தவிர, நான் என்ன படித்து என்ன ஆகணுன்றதை நீங்கள் அந்த முடிவை எடுத்தீங்க மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப் பெரிய கேள்விக்குறி ஆகிடும். ஏன்னா அவங்க தொழிலை சாதிச்சதையோ இல்லை அவங்கவுங்க பிடிச்சதான் சொல்லுவாங்க. இதை நீ படித்த பாரு, நான் அதை படிச்சனால இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க மைண்ட் செட்டும் உங்கள் மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனால் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, நம்ம என்னவா ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, அதை வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய விஷயமாக அச்சீவ் பண்ண முடியும். அதனால் நான் என்ன டிகிரி எடுத்தால் இதை ஆக முடியும் அப்படின்றத நீங்கள் நினச்சிங்க, அதை மட்டும் மற்றவங்ககிட்ட கைட் பண்ணி கேளுங்க. நான் என்ன படிக்க போகிறோம், நான் என்ன படித்தா என்ன பெரிய ஆள் ஆகும் அப்படின்றத நினச்சி யார்ட்டுமே கேட்காதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய சஜஷனாக நான் சொல்கிறேன். இந்த அட்வைஸாக எடுத்துக்க வேணாம், என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக எடுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.